எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற போயம் ஓட் ஆன் அ கிரேஷியன் ஏர்ன் பை ஜான் கீட்ஸ். ஓட் ஆன் அ கிரேஷியன் ஏர்ன் எழுதியிருக்கிறது வந்து ஜான் கீட்ஸ். இந்த போயம் வந்து மே 1819 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த போயம் அதாவது ஜான் கீட்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ரொமான்டிக் போயட் அண்ட் அவர் வந்து ஒரு அட்மைரர் ஆஃப் பியூட்டி. நாட் ஓன்லி அட்மைரர், வி கேன் ஆல்சோ சே தட் ஹீ இஸ் த வர்ஷிப்பர் ஆஃப் பியூட்டி. ஒரு பியூட்டியவே வந்து ஒரு இறைவனாக வர்ஷிப் பண்ணவர் ஜான் கீட்ஸ்ன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஸோ அவர் வந்து நிறைய ஓட்ஸ் எழுதியிருக்காரு அண்ட் அவரோட அதர் ஓட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட் ஆன் இண்டோலன்ஸ், ஓட் ஆன் மெலன்கொலி, ஓட் டு நைட்டிங்கேல், ஓட் டு சைக்கி. இப்போ வந்து இந்த போயமில் அவர் எதை பற்றி பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ட்ரூத், பியூட்டி அண்ட் ஆர்ட். ட்ரூத்துக்கும், உண்மைக்கும், அழகுக்கும் அண்ட் கலைகளுக்கும் ஒரு நிறைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், நிறைய சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பியூட்டி கேன் ஒன்லி பி அட்டைன் த்ரூ ஆர்ட். ஒரு அழகுன்றது வந்து ஒரு கலை மூலமாக தான் வந்து நம்ம வந்து அடைய முடியும். அதுவே அந்த அழகு மூலமாக தான் டோட்டல் ஹியூமன் கைண்ட், அந்த அழகு மூலமாக தான் இந்த டோட்டல் ஹியூமன் கைண்டுமே ஒரு உன்னதமான ஒரு உண்மையை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த போயமோட தீம். நெக்ஸ்ட் இந்த போயமோட மீட்டர் வந்து ஐயம்பேக் பென்டாமீட்டர். ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபி ரைமிங் ஸ்கீம் அண்ட் எண்ட்ஸ் வித் மில்டானிக் செஸ்டெட். ஓகே, இப்போ வந்து இந்த போயம் ஓட் ஆன் அ கிரேஷியன்னா உங்களுக்கு தெரியும். கிரேஷியன்னா கிரீஸில் இருக்கிற ஒரு ஏர்னுக்கு இந்த போயமாக அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஏர்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடி. ஷோகேஸில் வந்து ஜாடிகள் வைப்போம்ல, அந்த ஜாடிக்கு தான் வந்து இந்த ஒரு போயமை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஜாடியில் இருக்கிற டிசைன்ஸ் போடுவாங்கள்ல சைடில், அதெல்லாம் வச்சு அதை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு போயம் எழுதியிருக்காரு. இந்த ஜாடியில் வந்து என்னென்னலாம் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா டெட் பர்சன்ஸோட ஆஷ் வைக்கலாம், ஷோகேஸில் வைக்கலாம். இந்த ஜாடிக்கான மல்டிபிள் யூசஸ் இருக்குது. ப்ரிசர்விங் டெட் பீப்புள்ஸ் ஆஷஸ், மோஸ்ட்லி அதுக்கு தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட் ஹோலாண்ட், அவங்களோட வீட்டில் பார்த்துட்டு தான் வந்து இந்த போயமை இன்ஸ்பயர் பண்ணி எழுதுறாரு. ஓகே, இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போயம். இந்த போயம் வந்து எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரசித்த விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த போயமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த போயமை நான் ரசித்த மாதிரியே ரசிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபுல் போயம் பார்க்கலாம். Though still unravished bride of quietness. Though-na வந்து you still unravished. Unravishedனா என்னன்னு பார்த்தீங்கன்னா not affected by the passage of time. காலங்காலமாக அந்த ஏர்ன் வந்து அங்கே இருக்குது. ஓகேவா, எத்தனை காலமானாலும் அந்த ஏர்ன் அங்கேயே தான் இருக்கும், அங்கேயே தான் இருந்துச்சு. இவர் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியும் பல காலங்களாக அங்கேயே தான் இருக்குது அந்த ஏர்ன். அந்த ஏர்ன் இவ்வளோ காலங்கள் ஆனாலும் அதே ஷைனிங்கோட, அதே பியூட்டியோட இருக்குது. அந்த ஏர்னோட அழகுன்றது வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. unravished, unaffected by the passage of time. Bride of quietness தான் என்ன? அந்த ஏர்ன் வந்து குவைட்னஸ், ஒரு அமைதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிச்சான். இட்ஸ் வெட்டட் வித் குவைட்னஸ். இது நம்ம யார் கூட இருக்குமோ அதே மாதிரி ஆயிடுவோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஏர்ன் வந்து எப்படி இருக்கான், ஒரு குவைட்னஸ் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிரைட் மாதிரியே, பிரைட் ஆஃப் குவைட்னஸ் அந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்ன் வந்து குவைட்னஸை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி, ஏர்ன் இஸ் வெட்டட் வித் குவைட்னஸ், அந்த மாதிரி அந்த ஏர்ன் வந்து சைலண்ட்டாக அங்கேயே இருக்குது. தோ ஃபாஸ்டர் சைல்ட் ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம். நீ சைலன்ஸ் ஃபாஸ்டர் சைல்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குழந்தை. உன்னை வந்து அந்த அமைதியும் ஸ்லோ டைம், நீ வந்து அந்த அமைதியோட வளர்ப்பு குழந்தை நீ அப்படின்னு சொல்லி அந்த ஏர்னை பார்த்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சில்வன் ஹிஸ்டாரியன், அவரை பார்த்து என்ன சொல்கிறாரு? சில்வன் ஹிஸ்டாரியன்னா என்னென்னா, சில்வன்னா ரூரல், ஒரு ரூரல் ஹிஸ்டாரியன். அந்த காலத்து கிராம கதைகள், அந்த ஏர்ன் இருக்குல்ல, அந்த ஏர்னை சுற்றி வந்து நிறைய வரைபடங்கள் இருக்குது. அந்த வரைபடங்களை தான் அவர் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது ரைட் பண்ணுறாரு அதை பற்றி போயமில். நீ வந்து கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்கிற ஒரு ஹிஸ்டாரியன்னா நமக்கு தெரியும்,
வரலாறு, நாட்டில் என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாஸ்டில் நடந்த விஷயங்களை நமக்கு சொல்கிறவங்க ஹிஸ்டாரியன். ஸோ நீ வந்து ரூரல் ஹிஸ்டாரியன், கிராமத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நீ வந்து எங்களுக்கு சொல்கிற ஒரு ஹிஸ்டாரியன் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஸ்டோரி டெல்லர்னு சொல்லலாம். Who can't thus express a flowery tale more sweetly than our rhyme. என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் எங்களை விட சூப்பராக கதைகளை சொல்ல முடியும். தேன் அவர் ரைம்னா என்னென்னா போயட்ஸ் எழுதுகிற ரைமை விட, போயட்ஸ் எழுதுகிற ஸ்டோரிஸை விட இந்த ஏர்னால் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ளாரி டேல் மோர் ஸ்வீட்லி, இன்னும் ரொம்ப அழகாக நீ வந்து எங்களை விட அழகாக சொல்லுவ அப்படின்னு சொல்கிறேன். வாட் லீஃப் ஃப்ரிஞ்ச் லெஜண்ட் ஹான்ஸ் அபவுட் தி ஷேப். அங்கே வந்து நிறைய ஒரு வரைபடங்கள் தான் இருக்குது சுற்றி, அந்த வானை சுற்றி. அவர் வந்து என்ன சொல்வார், இதெல்லாம் எந்த லெஜண்ட், எந்த ஒரு கதைகள், புராண கதைகள்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆஃப் டைட்டேஸ்னால் நமக்கு தெரியும் தேவதைகள். இதெல்லாம் வந்து தேவதைகளோட கதைகளா? அந்த அணு சுற்றி நிறைய உருவங்கள் இருக்குது. அந்த உருவங்கள்லாம் வந்து எந்த லெஜண்ட், எந்த புராண கதைகள்லேருந்து வந்ததுன்னு அவர் வந்து ஆச்சரியப்படுறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, ஆஃப் டைட்டிஸ், இதெல்லாம் வந்து தேவதைகளா? ஆர் மார்டல்ஸ்னா யாரு, நம்மள மாதிரி மனுஷங்களா? ஆர் ஆஃப் போத், இல்லை ரெண்டுமே வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நெக்ஸ்ட் லைனில் இன் டெம்பே ஆர் டேல்ஸ் ஆஃப் ஆர்கடி என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் வந்து எங்கே நடந்துச்சு? டெம்பே இஸ் அ பிளேஸ். டெம்பே வந்து தெசே அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க ஒரு பிளேஸ். இது எங்கே நடந்துச்சு? இந்த கதைகள்லாம் எங்கே நடந்துச்சு? எந்த ஊரில் நடந்துச்சு? இன் டெம்பே அங்கே நடந்துச்சா? ஆர் த டேல்ஸ் ஆஃப் ஆர்கடி, அது வந்து ஒரு பிளேஸ் இன் கிரீஸ். ஆர்கடிங்கிறது டேல்ஸ்னால் பள்ளத்தாக்கு. அந்த ஆர்கடியில் இருக்க பள்ளத்தாக்கில் இந்த கதைகள்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாட் மென் ஆர் காட்ஸ் ஆர் திஸ், இவங்கெல்லாம் எந்த இறைவன்கள், அதாவது வந்து எந்த தெய்வங்கள், எந்த மனிதர்கள், இவங்கெல்லாம் வந்து எங்கேருந்து வராங்க, என்ன தெய்வங்கள், என்ன மனிதர்கள்னு கேட்குறாரு. வாட் மெய்டன்ஸ் லாத்னா வந்து அன்இன்ட்ரெஸ்டட், அதாவது வந்து அங்கே இருக்கிற மெய்டன்ஸ்னால் யார்? வேலை செய்கிறவங்க. அந்த காலத்தில் நார்மல் அவங்க ஒய்ஃபை கூட மெய்டன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற பெண்கள் வந்து ஏன் வந்து மூஞ்ச திருப்பிட்டு இருக்காங்க, ஏன் அவங்க வந்து அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்க ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணல, ஏன் அன்இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு கேட்குறாரு. வாட் மேட் பர்சியூட், வாட் ஸ்ட்ரகிள் டு எஸ்கேப். வாட் மேட் பர்சியூட்னா, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. காதல், ஒரு ஆண் ஒரு பெண்ணை துரத்திட்டு தன்னை காதல் செய்யுமாறு துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து இவன் ஏன் இவளை இவ்வளோ மேடாக துரத்துறான்? பிகாஸ் அவனுக்கு வந்து காதல் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவன் வந்து அந்த பொண்ணை துரத்திட்டு இருக்கான். வாட் ஸ்ட்ரகிள் டு எஸ்கேப், அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு தப்பிச்சுது அவன்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லி வியக்கிறாரு. ஐ மீன் இஸ் ஒண்டரிங், அவன் எப்படி தப்பிச்சான் பாரு அப்படின்னு சொல்லி, அவன் எப்படி அவன்கிட்ட தப்பிச்சான் அப்படின்னு சொல்லி ஒண்டர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட், வாட் பைப்ஸ் அண்ட் டிம்பிள்ஸ், வாட் வைல்ட் எக்ஸ்டசி. பைப்ஸ் அண்ட் டிம்பிள்ஸ்னால் அங்கே ஒருத்தன் வந்து பைப்ஸ் அண்ட் டிம்பிள்ஸ் இஸ் அ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வாசிச்சுட்டு இருக்கான். அதை பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து என்ன பைப்ஸ் அண்ட் டிம்பிள்ஸ், இதெல்லாம் எதில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. வாட் வைல்ட் எக்ஸ்டசி. வைல்ட் எக்ஸ்டசினா என்னென்னா, இப்போ இவ்வளோ சீன்ஸையும் பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹோல் சீன்ஸ்லேயுமே ஒரு விதமான ஒரு பரவசம் இருக்குது, ஒரு விதமான ஒரு உற்சாகம். இந்த ஹோல் ஏர்னில் இவர் இப்போ பார்க்குற இந்த சீனில் ஒரு பெரிய பரவசம், பெரிய ஆனந்தம், ஒரு பேரானந்தம் இந்த ஏர்னில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ வாட் வைல்ட் எக்ஸ்டசி, இந்த பேரானந்தத்தோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். Heard melodies are sweet, but those unheard are sweeter. Therefore, your soft pipes play on. என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்து ஒரு ஃபிகர் பார்க்குறாரு, ஒரு உருவத்தை பார்க்குறாரு. அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, மெலடிஸ் வாசிச்சுட்டு இருக்கான், பாட்டு வாசிக்கிறான். வாசிக்கும் போது அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி கேட்ட பாட்டு ஸ்வீட்டாக இருக்கும், இது நல்லா இருக்கும்னு தெரியும். அன்ஹர்ட் மெலடிஸ், அவன் வாசிக்கிறத அவரால் கேட்க முடியாது இல்லையா, ஏன்னா அவன் வாசிக்கிறது ஒரு ஏர்னில் ஒரு பிக்சரை பார்த்து இவர் வந்து பேசும்போது அந்த ஏர்னில் இருக்கவன் வந்து
அந்த பாட்டை அவரால் கேட்க முடியாது. ஆனால் அந்த அழகு இருக்குல்ல, அவர் யோசிச்சு பார்க்குறாரு, அப்போ அந்த பாட்டு எவ்வளோ அழகாக இருக்கும். நான் இது வரைக்கும் அந்த பாட்டு கேட்டதில்லை, இவன் வாசிக்கிற பாட்டு எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அன்ஹர்ட் மெலடிஸ், அந்த கேட்காத பாடல்கள் இருக்குல்ல, அது வந்து இன்னும் ரொம்ப அழகானது. என்னால் அந்த பாட்டை கடைசி வரைக்கும் கேட்க முடியாது, ஆனால் நான் சொல்வேன் இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்ஹர்ட் மெலடிஸ் ஒரு ஸ்வீட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு therefore your soft pipes play on. நீ வந்து நான் அதுக்கும் பாட்டை கேட்டதே கிடையாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ வாசிக்கிற பாட்டு ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு. அதனால் நீ வந்து பாடுறத நிறுத்தவே நிறுத்தாத, ப்ளே பண்ணிக்கிட்டே இரு. வாசிக்கிறது நிறுத்தவே நிறுத்தாத, ப்ளே பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, நீ வாசிக்கிற பாட்டு not to the sensual ear but more endeared. நீ வாசிக்கிற பாட்டு நார்மலாக இருக்கிற மனுஷ காதுக்கு கேட்காது, ஆனால் அவனோட சோல் இன்னும் ஒரு சென்சுவல் இயர், நம்ம இருக்கிற நார்மல் காதுக்கு கேட்காது. ஆனால் கண்ணை மூடி நீ வாசிக்கிறத வந்து இமேஜின் பண்ணி பார்த்தா என்னோட ஆத்மாவுக்கு உன்னோட பாட்டு கேட்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பைப் டு த ஸ்பிரிட் டயட்டிஸ் ஆஃப் நோ டோன். நீ வாசிக்கிறது என்னதான் வந்து நோ டோன், ஒரு டோனே இல்லாமல் நீ வாசிக்கிறத பார்த்தாலும் நான் கண்ணை மூடி யோசிச்சேன்னா, இமேஜினேஷனுக்கு போனேன்னா, நீ வாசிக்கிற பாட்டு என்னோட காதுக்கு கேட்கும், என் ஆத்மாவின் காதுகளுக்கு உன் பாடல் கேட்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட அவர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட், ஃபேர் யூத் beneath the trees though canst not leave. இந்த ஸ்டான்ஸா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ யாரை அட்ரஸ் பண்ணுறாருன்னா, ஒரு ஃபேர் யூத், ஒரு அழகான ஒரு ஆண்மகன் ட்ரீஸ்க்கு கீழே, மரங்களுக்கு கீழே நின்று வாசிச்சுட்டு இருக்கான். மரங்களுக்கு கீழே நின்றுட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, thy song nor ever can those trees be bare, nor ever can those trees bear. அதாவது வந்து நீ நிற்கிற அந்த மரத்தில் இருக்க இலைகள் இருக்கு இல்லையா, அது எப்பயுமே வந்து உதிரவே நீ நிற்கிற அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் வந்து ஃபாரெவர் க்ரீனாக இருக்கும். அந்த மரம் எப்பயுமே வந்து ஒரு காஞ்சே போகாது அந்த மரம் எப்பயுமே அப்படின்னு சொல்கிறாரு. போல்டு லவர், அந்த பையனை அவர் என்ன கூப்பிட்றாருன்னா, போல்டு லவர், நெவர் கான்ஸ் தோ கிஸ். அந்த பையன் என்ன பண்ணிட்டுருக்கான்னா, அவனோட லவ்வரை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த போல்ட் லவ்வரை, அதாவது வந்து லவ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டே போய் கிஸ் பண்ணுவோமானா கிடையாது. ஸோ அவன் வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் ஃபஸ்ட்டே. ஸோ அதனால தான் அது வந்து என்ன அட்ரஸ் பண்ணான்னா, போல்ட் லவ்வர். அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, யூ கேன் நெவர் கிஸ் ஹர். நீ வந்து அவளை வந்து முத்தமிடவே முடியாது. தோ வின்னிங் நியர் த கோல் ஹெட் டு நாட் கிரீவ். அவன் போய் கிஸ் பண்ண போயிட்டான். ஜஸ்ட் ஒரு 2 to 3 inches தான் கேப் இருக்கும். ஆனாலும் அவனை கிஸ் பண்ண முடியல. ஏன்னா கேப் இருக்குது. அவன் போய் கிஸ் பண்ணக்கூடிய கேப்பில் இருக்கான், ஆனால் கிஸ் பண்ணல. அதுக்காக நீ வந்து வருத்தப்படாதன்னு சொல்லி அந்த போல்ட் லவர்கிட்ட சொல்கிறாரு. டு நாட் கிரீவ். அவளை கிஸ் பண்ண முடியலன்னு கவலைப்படாத. ஷி கேன் நாட் ஃபேட் தோ ஹாஸ் நாட் தை பிளிஸ். forever wilt thou love and she be fair. என்ன சொல்கிறாருன்னா, அவளை கிஸ் பண்ண முடியல நீ வந்து கவலைப்படாத. நீ வந்து அவளுக்கு 2 to 3 inches கேப்பில் தான் இருக்க. அவள் அங்கேருந்து மறைய போட்டில்ல. அந்த ஏர்ன் எப்பயாவது மறையுமா? அந்த ஏர்னில் இருக்க ஃபிகர்ஸ்லாம் மறையுமா? இது எப்பயுமே அழியாத ஒன்று தானே இந்த பெயிண்டிங்ஸ், ட்ராயிங்ஸ் எல்லாமே. ஸோ அவன் உன்கிட்டேருந்து இப்போ மறைய மாட்டா, உன் கண்ணு முன்னாடியே இருப்பா. அந்த அழகை நீ ஃபாரெவர் ரசிக்கலாம், அந்த அழகை நீ எப்பயுமே ரசிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் அவளை கிஸ் பண்ணுற பிளிஸ்ஸை நீ வந்து அடையலைனாலும், அந்த கிஸ் பண்ணுற ஆனந்தத்தை நீ வந்து அடையலைனாலும், ஆனால் ஒரு லவ் பண்ணவங்கள கண்ணு முன்னாடி நின்று பார்க்குறதுன்றது வந்து இட்ஸ் மோர் தென் தட் பிளேஸ். அது வந்து அந்த கிஸ் பண்ணுற ஆனந்தத்தை விட கண்ணால் பார்க்குற ஆனந்தம் வந்து அதை விட மேலானது. அதனால நீ அவளை கிஸ் பண்ண முடியலன்னு கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸா போகலாம். ஹாப்பி பவுஸ் தட் கேன் நாட் ஷெட் யுவர் லீவ்ஸ் நார் பிட் தி ஸ்ப்ரிங் அட் யூ. இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் மோஸ்ட்லி ஹாப்பின்ற வேர்ட் நிறைய ரிப்பீட்டாக இருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா,
அந்த மரங்களோட கிளைகளை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து உங்களோட லீஸ் எப்பயுமே வந்து ஷெட் பண்ணவே தேவையில்ல, உங்களோட இலைகள் எப்பயுமே உதிராது, உங்களோட இலைகள் வந்து எப்பயுமே ஃபாரெவர் இட் வில் பி இன் ஸ்ப்ரிங். மனுஷங்களுக்கு எப்படி எப்பயுமே ஹாப்பியாக இருக்கிறதுன்றது வந்து ஒரு ஹாப்பினஸை தருதோ, அந்த மாதிரி ம ம மரங்களுக்கு வந்து இலையுதிர் காலன்றது ஒரு கஷ்டம் மாதிரி தானே. அது வந்து எல்லா இலைகளும் உதிரும். ஆனால் ஸ்ப்ரிங் சீசன்ன்றது தான் திரும்ப அழகாயிரும். ஸோ அது என்ன சொல்கிறாருன்னா, நார் பிட் த ஸ்ப்ரிங் அடியுன்னா குட் பை. நீங்கள் வந்து அந்த ஸ்ப்ரிங் சீசனுக்கு எப்பயுமே நீங்கள் வந்து குட் பை சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஹாப்பி மெலடிஸ்ட் அன்வேரிட். ஹாப்பி மெலடிஸ்ட் அங்கே வாசிச்சுட்டு இருக்கான்ல அந்த பையன், ஒரு மெலடி வாசிக்கிறான், அவன் எப்பயுமே டயர்ட் ஆக மாட்டான். வேரினா டயர்ட், அன்வேரினா டயர்டே ஆகாமல் இருக்கிறது. அவன் எப்பயுமே டயர்ட் ஆக மாட்டான். ஃபார் எவர் பைப்பிங் சாங்ஸ் ஃபார் எவர் நியூ. அவன் எப்பயுமே சாங்ஸ் பாடிட்டே இருப்பான். அந்த சாங்ஸ் எப்பயுமே புதுமையாகவே இருக்கும், ஃபார் எவர் நியூவாகவே இருக்கும் அந்த சாங்ஸ்லாம். மோர் ஹாப்பி லவ், மோர் ஹாப்பி லவ் அப்படின்னா என்ன, அங்கே வந்து நிறைய காதல் இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கே ஒரு இன்பமயமான காதல், அந்த காதல் வந்துட்டே இருக்கு, இன்பம் எனக்கு திரும்ப திரும்ப அந்த காதல் வந்து இன்பத்தை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காதல் எப்படி இருக்குன்னா, ஃபார் எவர் வார்ம் அண்ட் ஸ்டில் டு பி என்ஜாய்ட். அந்த காதல் எப்பயுமே எப்படி இருக்குது, எப்பயுமே எனக்கு வந்து ஒரு வார்ம்னஸ் கொடுத்துட்டே இருக்கு அந்த காதல். இன்னமும் இன்னைக்கு அந்த ஏர்ன் அங்கேயே இருக்கும், நாளைக்கும் அங்கேயே இருக்கும், நேற்றும் அங்கேயே இருக்கும். இன்னும் எத்தனை காலம் எனக்கு இந்த லவ், இந்த ஏர்ன் இன்னும் எத்தனை காலம் எனக்கு லவ் கொடுத்துட்டு இருக்கோ, நான் அவ்வளோ வரைக்கும் என்ஜாய் பண்ணுவேன். இன்னும் எனக்கு எவ்வளோ லவ் என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது, ஸ்டில் டு பி என்ஜாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எவர் பேண்டிங் அண்ட் ஃபார் எவர் யங். இந்த காதல் எப்பயுமே அழியாது, எப்பயுமே இந்த காதல் வந்து இளமையாக தான் இருக்கும். இந்த காதல் எப்பயுமே ஒரு இளமையான காதலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆல் ப்ரீத்திங் ஹியூமன் பேஷன் ஃபார் அபவ். அதாவது வந்து ஹியூமன் லவ் வந்து ரொம்ப வந்து ஒரு டஃப்பான ஒரு லெவலில் ரொம்ப கஷ்டம். பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது, லவ் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. லவ் பண்ணும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த ஹியூமன் லவ்வில் ஒரு சாரோன்ற ஒரு சாரோ இருக்குது, ஒரு துன்பம் இருக்குது. ஆனால் இந்த ஏர்னில் இருக்க லவ்வுக்கு துன்பமே கிடையாது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ், இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஜாய், ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் லீவ்ஸ் அ ஹார்ட் ஹை சாரோஃபுல். அதான் ஹியூமன் லவ் வந்து ஒரு சின்ன ஒரு துன்பம் கொடுக்கும், நிறையவே துன்பம் கூட கொடுக்கும். நம்ம எவ்வளோ காதல் கதைகள் படிச்சிருக்கோம், அது ட்ராஜடியில் எண்டான காதல் கதைகள் படத்துலையும் பார்த்துருக்கோம். ஸோ ஹியூமன் லவ்ன்றது வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய லவ். அண்ட் கிளாய்ட்னா பார்த்தீங்கன்னா திகட்டுறது, கொஞ்சம் ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும், ஓரளவுக்கு தான் ஒரு ஃபுட் ஐட்டம் கூட ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும், ஓரளவுக்கு தான் லவ் பண்ணால் என்ஜாய் பண்ண முடியும். ஒரு இதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ஹியூமன் லவ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு துன்பத்தை கொடுக்கறது. ஈஸியாகவே நமக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆகும், ஈஸியாகவே போதுண்டா இந்த லவ்லாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு கூடிய லவ் தான் ஹியூமன் லவ். அ பர்னிங் ஃபோர் அண்ட் பார்ச்சிங் டங். ஆனால் இந்த ஏர்னில் இருக்கிறது வந்து அப்படி கிடையாது. இந்த ஏர்னில் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் அண்ட் ஹாப்பி லவ் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு 4th ஸ்டான்ஸாவில் பார்க்கலாம். 4th ஸ்டான்ஸாக போகலாம். ஹூ திஸ் கம்மிங் டு தி சாக்ரிஃபைஸ். அவர் என்ன பார்க்குறாருன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு போகிறாங்க. சாக்ரிஃபைஸ்னால் என்னது, நம்ம நாட்டில் வந்து பலியிடுதல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நாட்டில் அவர் இப்போ பார்க்குற ஒரு ஏர்னோட ஃபிகரில் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அந்த ஏர்னில் இப்போ பார்க்குற ஃபிகரில் என்ன நடக்குதுன்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு பலி கொடுக்கறதுக்கு போகிறாங்க. அது பார்த்து என்ன கேட்குறாருன்னா, ஹூ ஆர் திஸ் கம்மிங் டு சாக்ரிஃபைஸ். யாரை வந்து பலி கொடுக்க வராங்க. டு வாட் கிரீட் ஆல்டர். ஆல்டர்னா வந்து பலிப்பீடம். எந்த பலிப்பீடத்தில் இதை வந்து பலி கொடுக்க போகிறாங்க. ஓ மிஸ்டீரியஸ் ப்ரீஸ்ட். அங்கே வந்து ஒரு பூசாரி இருப்பான்ல, அந்த பூசாரியை பார்த்து இவர் கேட்குறாரு. லீட்ஸ் தோ தட் ஹேஃபுல் லோவிங் அட் த ஸ்கை. அந்த பூசாரி ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு பலி கொடுக்கறதுக்கு. அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுதான், வானத்தை பார்த்து கத்துதான். வானத்தை பார்த்து அது வந்து லோவிங் அட் த ஸ்கைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. வானத்தை பார்த்து கத்துது. அண்ட் ஆல் silken flanks with garland dressed.
சில்கன் ஃப்ளாக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்கன் ஃப்ளாக்ஸ் வித் கார்லாண்ட் ட்ரெஸ்னால் அதோட முடிகள் எப்படி இருக்குதுன்னா சில்க் மாதிரி இருக்குதான். அந்த நீங்கள் உங்களுக்கே தெரியும் கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப வந்து ஒரு அழகாக இருக்கும். அதோட ஸ்கின் அதோட ஹேர்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் சில்கியாக இருக்கும்ல, அது பார்த்துட்டு சொல்லுதான். அதை பார்த்து சொல்கிறாரு இந்த மாதிரி அதோட கார்லாண்ட் ட்ரெஸ்னால் அது கழுத்தில் வந்து பூமாலை போட்டிருக்காங்க. நம்ம நாட்டிலையும் அப்படி தானே பண்ணுவாங்க, பூமாலை மாட்டி விடுவாங்கல்ல அந்த கண்ணுக்குட்டியோட கழுத்தில், அந்த மாதிரி அங்கேயும் மாட்டி வச்சுருக்காங்க. வாட் லிட்டில் டவுன் பை ரிவர் ஆர் சீ ஷோர் or mountain built with peaceful citadel is emptied of this folk this fierce on. அதாவது இங்கே இவ்வளோ பேர் வராங்களே, இவங்கெல்லாம் எந்த லிட்டில் டவுன்லேருந்து வராங்க, எந்த ரிவர்லேருந்து வராங்க, எந்த சீஷோர்லேருந்து வராங்க, எந்த கடற்கரையிலேருந்து வராங்க, எந்த மவுண்டெயின்லேருந்து வராங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அவங்க வர இடம் வந்து எம்டியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் லிட்டில் டவுன் thy streets for evermore, எங்கேருந்து நீங்கள் எந்த லிட்டில் டவுன்லேருந்து வரீங்க, எந்த ஸ்ட்ரீட்லேருந்து வரீங்க, வில் சைலண்ட் பி, எங்கே இருந்தாலும் அவங்க எந்த லிட்டில் டவுன்லேருந்து வந்தாலும் அந்த நாட்டில் இருக்க தெருக்கள் ஃபுல்லாமே இப்போ காலியாக இருக்கும்ல, அது வந்து ஃபார் எவர் பி சைலண்ட். அது வந்து எப்பயுமே இப்போ எப்படி இருக்கும்னா அமைதியாக இருக்கும். அந்த ஊர்லேருந்து எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க, எல்லாருமே இந்த சடங்குல இருக்காங்க, அப்போ அந்த ஊர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நாட் அ சோல் டு டெல் வை, அந்த ஊரில் ஒரு பர்சனும் இருக்க மாட்டாங்க, ஒருத்தவங்களும் இருக்க மாட்டாங்க. எதை சொல்கிறதுக்குன்னா, ஏன் இங்கே இருக்கவங்களாம் இந்த நாட்டில் இப்போதைக்கு இல்லை, அவங்களாம் எங்கே போயிருக்காங்க, யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா சொல்கிறதுக்கு யாருமே ஆள் இருக்க மாட்டாங்கல்ல அந்த டவுனில் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டான்ஸா பார்க்கலாம். ஃபிஃப்த் ஸ்டான்ஸா ஓ ஆட்டிக் ஷேப் ஃபேர் ஆட்டிடியூட் வித் bread of marble men and maidens overwrought. ஃபிஃப்த் ஸ்டான்ஸால என்ன சொல்கிறாருன்னா, அந்த கிரேஷியன் ஏர்னில் நிறைய மென் அண்ட் விமனோட ஃபிகர்ஸ் இருக்குது. அது எல்லாமே எப்படி இருக்குன்னா மார்பிள்னால இருக்குது. அப்புறம் வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் நிறைய இருக்குது. அந்த பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. வித் ஃபாரஸ்ட் பிரான்ச்சஸ் அண்ட் ட்ரோடன் வீட் those silent form dost teases out of thought as doth eternity cold pastoral. அதாவது இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மரம், இந்த மெய்டன்ஸ், இந்த மென், இவங்க எல்லாருமே நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா சைலண்ட்டாக சொல்லித்தராங்க. அது மாதிரி இது எல்லாமே யாருக்கு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு எட்டர்னிட்டி ஆஸ் டாட் எட்டர்னிட்டி. இது எல்லாமே வந்து இறைவனுக்கு தான் சொந்தம், காலத்துக்கு இல்லை. டஸ் நாட் பிலாங் டு டைம், இட் பிலாங்ஸ் டு எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா டைம்லெஸ் வேல்யூஸ், அதாவது வந்து காலத்தால் மாறாத விஷயங்களை நமக்கு வந்து இந்த ஏர்ன் வந்து சொல்லி கொடுக்குது. when old age shall this generation waste, those shall remain in midst of other woe. இந்த ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அழிஞ்சு போகலாம், ஆனால் இந்த ஜென்ரேஷன் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த ஏர்ன் வந்து எப்பயுமே இந்த இடத்துல இருக்கும். இந்த ஏர்ன் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்கு இந்த ஏர்ன் எப்பயுமே இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. those shall remain in midst of other woe. எல்லா கஷ்டம், எவ்வளோ கஷ்டம் வந்து இந்த உலகமே அழிஞ்சாலும் இது மட்டும் இருக்கும், நீ மட்டும் இருப்ப, எல்லா துன்பங்களையும் தாண்டி நீ மட்டும் நிலைத்து நிற்ப அப்படின்னு சொல்லி அந்த ஏர்ன் கிட்ட சொல்றாரு. than ours, எங்களை விட, a friend to man to whom thou sayest. நீ வந்து எப்படி இருக்கனா எங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்டாக இருக்க, யூ ஆர் அ ஃப்ரெண்ட் டு எவ்ரி மேன். எல்லாருக்கும் நீ ஃப்ரெண்டாக இருந்து எங்களுக்கு நீ ஒரு அறிவுரை சொல்கிற, எங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குற. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி இஸ் ட்ரூத். அழகு தான் வந்து ஒரு உன்னதமான ஒரு உண்மை. ட்ரூத், பியூட்டி, உண்மைன்றது வந்து அழகு. இவ்வளோதான், இந்த உலகத்தில் அழகு மட்டுமே ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி நீ எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லி இந்த கிரேஷியன் ஏர்னுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு. யூ நோ ஆன் எர்த் அண்ட் யூ ஆல் நீட் டு. இது மட்டும்தான் இந்த உலகத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், வேறு எதுவுமே கிடையாது, இது தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் போயம். இந்த போயமில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டான்ஸாக இது, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கீட்ஸ் வந்து ஒரு பியூட்டியை வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் and subscribe, like and share. Thank you guys.